வேலூர் மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், போட்டித் தேர்வு பாடத்திட்டங்களில் மாற்றம், பாடத்திட்டத்தில் அடிப்படை அரசியல், அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு சுகாதாரமான கழிப்பறை போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்த நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மலைவாழ் மக்களுக்கு இந்த பிரசவத்துக்கான சரியான நேரத்தில் சரியான போக்குவரத்து இல்லாத இருக்கு. அதுவும் சரி செஞ்சு தரேன் இருக்காங்க. அதுவும் செஞ்சா நல்லதுதான். அது போக பள்ளிகளில் பள்ளி மாணவர்களுக்கு அரசியலை பூட்டணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதையும் சொல்லியிருக்காரு. அதுவும் வரவேற்கத்தக்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சி முறையும் எத்தனையோ ஆண்டுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்சிகள் எல்லாம் இது வரைக்கும் அதை பற்றி பேசுனது யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல எதை எடுத்தாலும் லஞ்சம் கொடுத்தாதான் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வருமான சான்றிதழ் வாங்க போனாலும், ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க போனாலும் லஞ்சம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு இறந்த பணத்தை எரிக்கிறதுக்கு கூட லஞ்சம் கொடுக்கணும். 1000 ரூபாய் கவர்மெண்ட் விதிச்ச ஒரு கட்டணத்தை விட கூடுதலா கொடுத்தாதான் அந்த பணத்தையே எரிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. இது வரவேற்கத்தக்கது. இந்த ஊழலை ஒழிச்சா தமிழ்நாடு நல்லா இருக்கும். இது நாங்க தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறோம். எந்த நாட்டுல ஊழல் இல்லாம இருக்கோ அந்த நாடு தான் சிறப்பா இருக்கும். இந்த ஊழல் மட்டும் ஒழிஞ்சிச்சுன்னா நாடு சூப்பரா இருக்கும். இந்த நம்ம நாடு இந்தியா ஹை லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இவர் சொல்லியிருக்காரு, நல்ல விஷயம் தான். அதோட இந்த ஊழல் நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. பஸ்ல, பத்திர ஆபீஸ்ல, போக்குவரத்துல எல்லா இடத்துலயும். தாலுகா ஆபீஸ் போனா ஒரு பட்டாவுக்கு 500 ரூபாய் கேட்கிறேன். பத்திர ஆபீஸ் போனா ஒரு பத்திரத்துக்கு 10,000 கேட்கிறேன். ஒரு செண்டை உடைக்கிறதுக்கு 4000 5000 கேட்கிறேன். இது எதுல கணக்குல சேர்க்கிறதுனே தெரியல. மக்கள் குரல் பகுதியில் மானாமதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.